முருகனுக்கு பேர் வச்சதையும் முருகன் ஒன்னா உருவானதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதோட தாரகாசுரன் சூரபத்மனை கூப்பிட்டதையும் பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு எபிசோட்ல சூரபத்மனோட இன்ட்ரோடக்ஷன் வித்தியாசமா இருக்கு. பூமி கடியில இருந்து வெறும் கைகளை மட்டுமே வெளியே கொண்டு வரா முதல்ல. அதுக்கப்புறம் முழு உருவம் நிக்கிறான். அவனே தன்னை இன்ட்ரோடியூஸும் பண்ணிக்கிறான். மாவீரன் அதே மாதிரி கொடுமையானவன் அப்படின்னு சொல்லி அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான் சூரபத்மன். அவனும் நான் உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு தாரகாசுரன் கிட்ட சொல்ல, தாரகாசுரனும் நான் உன்னை வரவேற்கிறேன் அப்படிங்கிறான். நீ என்னோட காலனை அழிக்கணும். சூரபத்மன் அப்படின்னாலே அழிவு தான் பெரும். போய் என்னோட காலனை அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனுக்கான வேலையும் கொடுத்து அனுப்புறான். அவன் எங்க இருக்கான் அப்படிங்கறதையும் சொல்றான். அவன் காத்திய உலகத்துல இருக்கான். ஆனா உன்னால உள்ள போக முடியாது. ஆனா நீ அவனுக்காக காத்திருக்கணும். அவன் வெளியே வரும்போது நீ அவனை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். இவனு உங்க கட்டளைப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அடுத்த காட்சியில கைலாயத்தை காமிக்கிறாங்க. பார்வதி முருகன் அங்க விட்டுட்டு வந்தாங்க இல்லையா, அதே நினைப்பிலே இருக்காங்க. அவனோட குழந்தை பருவத்துல நான் தலையிட மாட்டேன்னு வாக்குறுதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா, அதையும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்க. லட்சுமி வழக்கம் போலவே அவங்களுக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இப்போ உட்கார்ந்துருக்காங்க. அவங்களும் ஆறுதல் சொல்றாங்க. லட்சுமி கேக்குறாங்க, எப்போ அவனே நினைச்சிட்டு இருக்கிறியே, போய் ஒரு டைம் பார்த்துட்டு வரலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் ஆறுதல்லாம் பேச முயற்சி பண்றாங்க. ஆனா பார்வதி சொல்றாங்க, இதுக்கு காரணம் இருக்கு. நான் அவனை போய் இப்ப பார்த்தேன்னா கார்த்திகை பெண்களை அம்மாவை நினைக்க மாட்டான். நான் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆகும்? அதுக்கு லட்சுமி கேக்குறாங்க, அப்ப உன்னோட தாய்மையோட நிலைமை என்ன? நீ அவனை பார்க்க போலேன்னா நீ தான் அம்மா அப்படிங்கறது அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு ஒரு முறை கூட பயமா இல்லையா? அவனை போய் பார்க்கணுங்கிற ஆசையும் இல்லையா அப்படின்னு லட்சுமி கேட்க, பார்வதி சொல்றாங்க, எனக்கு ஆசை இருக்குது. அதே நேரம் ஒரு பயமும் இருக்கு. ஏன்னா நான் அவனை போய் பார்த்தேன் அப்படின்னா அவன் எதுக்காக பிறந்தானோ அதுக்கு தடையா இருந்திருக்கூடாது. ஒரு தாய் தன்னோட குழந்தையோட இருக்கிறதா சிறப்பு. ஆனா ஒரு தாயோட வெற்றி அப்படிங்கிறது அவளோட குழந்தைக்கான நிலை என்ன அப்படிங்கறது உணர்த்துறது தான். என்னோட மகன் எப்போ அவனோட பிறப்போட லட்சியத்தை அடையிறானோ அன்னைக்கு தான் என்னோட தாய்மை முழுமை அடையும். அப்போ என்னோட துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே மறைஞ்சிரும். அப்போ என்னோட மகன் என்னை உணர்ந்துட்டு என்ன தாயின்னு கூப்பிடுவான் அப்படின்னு முழு நம்பிக்கையோட சொல்றாங்க. அடுத்த காட்சியில சூரபத்மனை காமிக்கிறாங்க. அவன் அந்த கார்த்திகை உலகத்துக்கான என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கான். அவன் சொல்றான், இந்த இடத்துல நம்ம கார்த்திகனுக்காக காத்துட்டு இருப்பான். அவனால என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நான் இப்ப மயிலா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாவும் மாறிடுறான். அந்த நேரத்துல சரியா கார்த்திகை பெண்ணும் கார்த்திகை உலகத்துல இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு என்னோட கார்த்திகனுக்கு வெளியே உழவுன்னு ஆசையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ மயில் அகவர சத்தமும் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டதுமே கார்த்திகை பெண் எனக்கு ஏதோ விசித்திரமா தோணுது. ஒருவேளை அசுரர்கள் யாராவது இங்க இருக்காங்களோ அப்படின்னு சந்தேகத்தோட பாக்குறாங்க. அவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே சூரபத்மனும் மயில் உருவத்துல அவங்களை நோக்கி ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே கார்த்திகை உலகத்துக்குள்ள அவங்க உடனடியா ஓடிடுறாங்க. கார்த்திகை உலகத்துக்குள்ள அவங்க ரொம்ப அவசரமா வரத பார்த்துட்டு என்ன ஆச்சு, ஏன் பயந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்க உடனே ஒரு சங்கடம் வந்துருச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஏற்கனவே அசுரர்கள் கொஞ்சம் பேர் நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, நிச்சயமா அவங்களதான் இருக்கும். ஆனா இப்ப வேறொரு வேஷத்துல வந்திருக்காங்க. கார்த்திகேயனுக்காக தான் வந்திருக்காங்க. அவனை எப்படியும் நம்ம காப்பாத்தணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம மகாசக்திக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கோம். இந்த நிமிஷத்துல இருந்து கார்த்திகை உலகத்தை விட்டு அவனை நம்ம வெளியே கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அடுத்த காட்சியில திரும்ப பார்வதி காமிக்கிறாங்க. பார்வதி குழந்தையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சிவன் சொல்ற விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு தாயை விட உயர்ந்த சக்தி இந்த உலகத்துல கிடையாது. அவ தன்னோட குழந்தைய ஒரு அரணா பாதுகாத்துட்டே இருப்பா. எந்த எதிரியாலும் அந்த அரணை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க கார்த்திகை உலகத்தையும் காமிக்கிறாங்க. உலகத்தோட துன்பங்கள்ல இருந்து ஒரு குழந்தையை காப்பாத்துற தாய் அவனோட சக்தியும் அதே மாதிரி அவனோட திறமையும் மேம்படணும், நல்லா வளரணும் அப்படின்னா அவனை கண் போல பாதுகாத்துக்கிட்டே இருப்பா. குழந்தையோட நல்லதுக்காக அவனை பிரிஞ்சிருக்கிற கஷ்டத்தை கூட அவ தாங்கிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க காலங்கள் உருண்டோடுது. சில வருஷங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்ப கார்த்திகை கொஞ்சம் பெரிய பையனா வளர்ந்திருக்காரு. குழந்தை கார்த்திகை பையனோட விளையாண்டுட்டு இருக்கிறவங்க கார்த்திகை உலகத்தோட அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நோக்கி போறான். அவங்களும் வேகமா போய் அவனை தடுத்து நிறுத்திட்டு இந்த கார்த்திகை உலகத்தை விட்டு வெளியே போக வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லவும் அந்த குழந்தையும் தலையாட்டுது. அடுத்த காட்சியில இப்ப திரும்ப பார்வதி காமிக்கிறாங்க. அங்க சிவன் சொல்ற மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தையை விட்டு பிரிஞ்சிருக்கிறத விட ஒரு பெரிய துன்பம் ஒரு தாய்க்கு கிடையாது. ஆனா அந்த துன்பத்துக்கு மருந்து அந்த குழந்தை தான். பார்வதியோ தன்னோட பையனை பார்க்கக்கூடிய காலம் வரும் அப்படின்னு பாசத்தோட அன்போட காத்துட்டு இருந்தா. ஒரு தாயா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த காட்சிகளை இப்ப காமிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.